நம்ம அஜித் சார் பத்தி நான் சொல்லிதான் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இவருடைய படங்களுக்கு நாளுக்கு நாள் தமிழகத்தில் ரசிகர்கள் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்காங்க. இவரை அரசியலுக்கு வேற கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா எக்காரணத்து கொண்டும் அரசியலில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு நம்மளுடைய அஜித் சார் ரொம்பவே திட்டவட்டமா சொல்லி இருக்காரு. இவர் நேர்கொண்ட பார்வை என்ற படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு. எப்படியும் இந்த படம் இந்த வருடம் இறுதியில வெளியாகும் அப்படின்னு இவருடைய ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அஜித் சாருடைய மகளுக்கு அவருடைய ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு இருந்து வந்துட்டு இருக்கு. இவங்களுடைய புகைப்படம் பார்த்தாலே வந்துட்டு பயங்கரமா லைக்ஸை அள்ளி போட்டுருவாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆனா அது குழந்தையா இருந்த போது ஓகே, ஆனா இப்போ அவங்கள பார்த்தா ஆள் அடையாளமே தெரியல, பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய புகைப்படத்தை பார்த்த எல்லாருமே வந்துட்டு அஜித் சார் பொண்ணா இது அப்படின்னு வாயை பொழந்து பார்த்து வந்துட்டு இருக்காங்களாம். ஏன்னா அவங்கள ரொம்ப குட்டி குழந்தையா பார்த்தது இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு வளர்ந்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க அவங்களுடைய அம்மா ஷாலினி போலவே வந்துட்டு பேட்மிண்டன் ஆடுறதுல ரொம்பவே வந்துட்டு எக்ஸ்பர்ட்டா சின்ன வயசுல இருந்தே அதுல அதிகமாக ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. இவங்க சென்னையில தான் படிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவ்வப்போது நம்ம ஷாலினி கூட சில நிகழ்ச்சிகள்ல வந்துட்டு இவங்க கலந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுடைய புகைப்படங்கள்லாம் எப்பவுமே வந்துட்டு ரொம்ப வைரலா தான் பரவி வந்துட்டு இருக்கு. நேத்து தான் வந்துட்டு இவங்க தன்னுடைய அம்மா ஷாலினி கூட சேர்ந்து ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படம் தான் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கான். பரவாயில்லையே, அஜித் சார் பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு பாக்குற எல்லாருமே வந்துட்டு இதுக்கு கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. லைக்ஸும் பயங்கரமா அள்ளி குவிச்சு வந்துட்டு இருக்கு. அந்த புகைப்படத்தை பார்த்தா கண்டிப்பா நீங்களும் அப்படிதான் சொல்லுவீங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.